அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து மாவட்ட பொறுப்பாளர்களை வந்து நியமிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. கடந்த ஒரு வாரமாக வந்து மாவட்ட பொறுப்பாளர் வந்து நியமிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 120 மாவட்டங்களாக பிரித்து அதில் 19 மாவட்டங்களுக்கு வந்து நிர்வாகிகள் வந்து அறிவிச்சிட்டாங்க. அதில் ஒரு நிர்வாகி வந்து அதிருப்தியை வந்து தெரிவித்தார். அதாவது வந்து எனக்கு வந்து பொறுப்பு வழங்கலை, ரசிகர் மன்றத்தில் வந்து மாவட்ட பெரிய பொறுப்பில் இருந்த ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கட்சியில் வந்து மாவட்ட பொறுப்பு வந்து வழங்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் வழங்கலை அப்படின்னு சொல்லி வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டியை கொஞ்சம் பாருங்க. நியமிக்கலான் இருக்கிறாங்களோ அவங்களை விட்டு கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 20 வருஷமா பதவியிலேயே 20 வருஷமா இருக்கிறாங்க தலைவராவே. இந்த 20 வருஷத்துல ஏழைகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை நான் செஞ்சிருக்கிறேன், எல்லாமே பண்ணிருக்கிறேன். 13 வருஷம் தளபதி பேர்ல கபடி போட்டி நடத்தி இருக்கிறேன். இத்தனை உதவிகள் செஞ்சுமே இவங்க வந்து இந்த நேரத்துல யாரு செலவு பண்ணுவா, கம்யூனிட்டி ரீதியா எலிஜிபிள் இல்லைங்கிறாங்க நம்மள. அதான் நீங்க அந்த அறிக்கையில போட்டிருந்தீங்க, பணபலம் மற்றும் சமூகத்தை காரணம் காட்டின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஆமா, அது நேரடியா நான் கேட்டேங்க அவர்கிட்ட. மாநிலத்துல இருந்து வெங்கடேசன் கூப்பிட்டு பேசினாரு. கேட்டு இந்த மாதிரி அந்த பையனுக்கு கொடுக்குதுங்கிற மாதிரி சொன்னாரு. எதனால கொடுக்குறீங்க, எதனால நான் எலிஜிபிள் இல்ல, வேலை செய்யறதுல உழைப்பு இல்ல, உங்களுக்கு என்ன கொடுக்காம போயிட்டேன், என்ன செய்யாம போயிட்டேன், என்ன எலிஜிபிள் இல்லைங்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு வந்து இல்ல செங்கோட்டையன் ஏரியாவில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் வேணும் அப்படிங்கிற. பவர்ஃபுல்னு என்னங்க, நான் வேலை உழைப்பு பணங்காசு செலவு பண்றதுதான். அதை மீறி பவர்ஃபுல்னா சமூகத்தை தானுங்க சொல்றாங்க. ஜாதி பாகுபாடு பாக்குறாங்களா? ஆமா ஆமாங்கண்ணா, நீ முஸ்லீம்னு சொன்னா முஸ்லீம்ல என்ன உருது பேசுறவனா பேசாதவனா அதெல்லாம் விசாரிக்கிறாங்க. ஓ, இதெல்லாம் தலைமைக்கு கொண்டு போனீங்களா? இதெல்லாம் யாரு தலைமைன்னா யாருக்கு? புஷியானந்தா இருக்கிற அப்படி அந்த ஆள் தான் இதை பண்ற அப்படிங்க. அவர் நாலேஜ்ல தான் இது நடக்குதுங்கிறீங்களா? ஆமாங்க, அவருடைய நாலேஜ்ல இது எல்லாமே நடக்குதுங்க. இது ரொம்ப நாளாவே இது நடந்துட்டு இருக்குதுங்க. சரி சரி. சும்மா எனக்கு ஒரு 4-5 வருஷமாவே இப்ப இவர் புஷியானந்த் உள்ள வந்ததுல இருந்தே திமுக அதிமுக ஃபார்ம் மாதிரியே நமக்கு எங்க கட்சி ஃபார்மும் மாறிடுச்சுங்க. 28 வருஷமா அவன் இயக்கத்துக்கு செலவு பண்ணி தானுங்க காசு இல்லாம இருக்கு. புஷியானந்த் அவனுடைய ஆதரவாளர்களுக்கு தான் பொறுப்பு. ஆமாங்க, இன்னும் 4 வருஷம் கழிச்சு பொதுச் செயலாளருக்கான தேர்தல் வந்ததுன்னா யாரெல்லாம் புஷியானந்த் எதிர்த்து பேச மாட்டாங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்புங்க. அப்போ அதே மாதிரி அவங்க என்ன ஜாதின்னு நினைக்கிறாங்களோ அந்த காஸ்டுக்கு தான் பொறுப்பும் கொடுக்குறாங்க. குற்றச்சாட்டு உண்மைதானா? அந்த குற்றச்சாட்டு உண்மை, 100% உண்மைங்க. இல்ல நான் எங்க வேணா சொல்லுவேன், பயக்காம சொல்லுவேன். எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. நான் இது வரைக்கும் பேட்டியை பார்த்துருப்பீங்க. அது வந்து அவர் குறிப்பா சொல்றது வந்து சாதி ரீதியா அணுகுறாங்க அப்படின்றது வந்து சொல்றாரு. அதில் வந்து முக்கியமாக வந்து புஷியானந்த் வந்து சாதி ரீதியாக அணுகிதான் வந்து எல்லாத்துக்கும் வந்து அவருக்கு தேவையான ஆட்களாக போடுறாங்க. அவருக்கு தேவையான ஆட்களாக போட்டாலும் கூட சாதி ரீதியாக தான் வந்து அணுகுறாங்க அப்படின்றது வந்து அந்த நிர்வாகி வந்து சொல்லியிருப்பாரு. இதை வந்து விஜய் கட்சி மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலுமே வந்து இந்த நிலை வந்து இருக்குது. குறிப்பாக வந்து எல்லா கட்சியுமே வந்து தலித்து மக்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்கும்போது அடையாளப்படுத்துவதற்கு மட்டும்தான் வந்து அதிகாரத்தை கொடுப்பாங்க. உண்மையா வந்து அந்த மக்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்றது அந்த நோக்கெல்லாம் கிடையாது. குறிப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா பாமக வந்து இன்று வரை சொல்றாங்க, தலித் ஏழுமலைக்கு நாங்க தான் அமைச்சர் பதவி கொடுத்தோம், எங்களுடைய முதல் அமைச்சர், எங்களுடைய கட்சிக்கு வந்த முதல் அமைச்சர் பதவியே வந்து நாங்க தலித் ஏழுமலைக்கு தான் கொடுத்தோம்னு சொல்லி அடையாளப்படுத்துவதற்காக தான் வந்து அவர்கள் வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த கட்சியில வந்து தலித் பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களை அடையாளப்படுத்துவதற்காக மட்டுமே அதிகாரத்தை கொடுப்பார்களே தவிர அவர்களும் அதிகாரத்தை பகிர வேண்டும் என்ற நோக்கெல்லாம் கிடையாது. எந்த கட்சியுமே கிடையாது. அது விஜய் கட்சியும் வந்து விதிவிலக்கு கிடையாது. இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்காதா? இந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து ஒரு நிர்வாகி வந்து பேட்டி கொடுக்குறாரு. இது வந்து விஜய் காதுக்கு போயிருக்காதா? போயிருந்து நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா வந்து சாதி ரீதியாக அணுகிறா மட்டும்தான் வந்து இங்க வந்து ஓட்டு கிடைக்கும். தலித்து மக்களை வந்து ஈஸியா வந்து விலை கொடுத்து வாங்கிடலாம். அவரோட ஓட்டாக இருந்தாலும் சரி, அவருடைய உரிமைகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பணத்தை கொடுத்து நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப நீங்க குறிப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த நடிகனாக இருந்தாலும் இல்லை எந்த தலைவராக இருந்தாலும், அதாவது தமிழ் தேசியத்தை நான் தூக்கி நிமித்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர தலைவர்கள் ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் சரிதான், தலித் மக்களுடைய அதாவது சேரியில மட்டும்தான் வந்து அவருடைய முதல் கொடி அங்கதான் பறக்கும். எந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, எந்த இயக்கத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, தமிழ் தேசியவாதிகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவருடைய முதல் கொடி சேரியில் தான் பறக்கும். ஆனா அந்த சேரியுடைய குடிசை எரிஞ்சா யாரும் வரமாட்டாங்க. அந்த சேரி இருக்கும் பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானா யாரும் வரமாட்டாங்க. அந்த சேரி இளைஞர்களை வந்து ஒரு இளைஞரை வந்து ஒரு 10 சாதி வரி கும்பல் வந்து தாக்குனா யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா வந்து சேரி மக்களுடைய இது அவருடைய ஓட்டையும் அவருடைய வலிமையும் வந்து ஈஸியாக நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படி என்பதுதான் வந்து எல்லா கட்சிக்குமே ஒரு தேரியா இருக்கு. அவங்க வந்து அந்த இது மைண்ட் செட் வச்சு, ஏன்னா வந்து சேரி மக்கள் வந்து எங்குமே வந்து ஒற்றுமையா வந்து சேர மாட்டாங்க. அதனால வந்து அவங்களோட ஓட்டை வந்து ஈஸியா வாங்கிடலாம்
அப்படின்ற அந்த அந்த நோக்கம் தான் வந்து எல்லாருக்குமே எல்லா கட்சிகளுமே இருக்கு. அது விஜய் கட்சிக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம். ஏன்னா வந்து ஒரு நிர்வாகிக்கு வந்து அப்பட்டமா வந்து நான் ரசிகர் மன்றத்துல இருக்கும் போதே வந்து பெரிய பொறுப்புல இருந்திருக்காரு. ரசிகர் மன்றத்துல இருக்கும் போதே வந்து நான் வந்து விஜய் பேரை வச்சு நான் வந்து நிறைய வந்து நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறேன். ஆனா வந்து மாவட்ட பொறுப்பு வழங்கும் போது எனக்கு வந்து தவிர்க்கிறாங்க. அப்போ வந்து சாதி ரீதியா தானே அணுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்படையா வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தலித் மக்களுடைய இளைஞர்கள் வந்து குறிப்பா வந்து இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு நோக்கி என்று காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.